இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா கையில இருக்கிற போன்ல ஜிபிஎஸ் ஆன் பண்ணிடுறோம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடுக்கடல்ல எந்த பக்கமும் திசை தெரியாதப்போ ராஜேந்திர சோழன் எப்படி 3000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்தோனேசியா, மலேசியாவுக்கு துல்லியமா போய் சேர்ந்தாரு? டேட்டா சயின்ஸ்ல டைரக்ஷனல் வெக்டர்ஸ் எவ்வளவு முக்கியமோ, போர்ல திசை அறியறது அவ்வளவு முக்கியம். சோழர்கள் ஒரு விசித்திரமான கருவியை பயன்படுத்தினாங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெயை ஊத்தி அதுல மீன் வடிவிலான ஒரு காந்த ஊசியை போட்டு வைப்பாங்க. அது எப்பவும் வடக்கு நோக்கி நிக்கும். இதோட பேரு தான் மச்ச இயந்திரம். நைட் டைம்ல அவங்களுக்கு துணையா இருந்தது நட்சத்திரங்கள். குறிப்பா துருவ நட்சத்திரத்த வச்சு தங்களது லேட்டிட்யூட் கணக்கிட்டாங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துற சாட்டலைட் மேப் மாதிரி, அன்னைக்கு வானமே அவங்களுக்கு ஒரு பெரிய டேட்டாபேஸ் தான். காற்றின் திசை மற்றும் நீரோட்டத்தின் வேகத்தை வச்சு அவங்க கப்பல் வேகம் எவ்ளோ இருக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. சோழர்களோட கப்பல்கள் சாதாரணமானவ கிடையாது. ஆழ்கடலோட அழுத்தத்தை தாங்குற மாதிரி டபுள் ஹல்ட் கப்பல்களை அவங்க அப்பவே உருவாக்கினதா குறிப்புகள் சொல்லுது. இதனால தான் வங்கக்கடலோட பெரிய புயல்களை கடந்து அவங்களால தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் போக முடிஞ்சது. ராஜேந்திர சோழனோட கடற்படை தான் அந்த காலத்துல உலகிலேயே மிகப்பெரிய நேவி. தொழில்நுட்பம் வளராத காலத்துல வெறும் அறிவையும் துணிச்சலையும் வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தையே கடலுக்கு அடியில கொண்டு வந்தவர் ராஜேந்திர சோழன். நம்ம முன்னோர்களோட இந்த திறமை இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு இருக்கா? அறிவியலை வரலாற்றோடு இணைப்போம். இது உங்கள் அறிவு பிச்சை.